ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் கனெக்டட் மெசேஜ் போட்டுருங்க உங்கள் ரெஸ்பெக்டிவ் குரூப்ஸில். ஹாய் ஆல், வெல்கம். கனெக்டட் மெசேஜ் போட்டுருங்க நீங்க இருக்கிற எல்லா குரூப்ஸ்லயும். அண்ட் யூனோ டெஃபினட்டா ஐம் ஷுர் எல்லாருமே நம்மளோட ட்ரீம்ஸ்ல வந்து வி வுட் ஹவ் ப்ரமோட்டட், நாட் ஜஸ்ட் ஃபார்வர்டட். ஐம் ஷுர் நம்ம எல்லாருமே ப்ரமோட் பண்ணியிருப்போம். ஸோ ஜஸ்ட் சென்ட் அ ரிமைண்டர் ஃபார் பீப்புள் டு கனெக்ட். நம்ம கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணிடலாம் காலை. ஹாய் ஆல், வெல்கம். செம்ம எக்ஸைட்டட். பர்சனலி ஐம் செம்ம எக்ஸைட்டட் ஃபார் திஸ் ரீட்டைல் பேனல். ஸோ பேனல் அப்படிங்கிறது வந்து வி யூஸ் டு டூ முன்னாடி ஆம்வேயோட லீடர்ஷிப் ஃபோரம்ஸ்ல, அதாவது சில்வர்ஸ் எல்லாம் போகக்கூடிய ஒரு லீடர்ஷிப் ஃபோரம்ல வந்து தே யூஸ் டு டூ திஸ் ஃபோரம். ஸோ ப்ரிடாமினென்ட்லி அது வந்து மென்ஸ் பேனல் அண்ட் விமென்ஸ் பேனல் அப்படின்னு இருக்கும். ஸோ நிறைய டைமண்ட்ஸ் அபவ் லீடர்ஸ் இருப்பாங்க, அண்ட் தென் somebody would question each of them. So initially we thought இன்னும் கொஞ்சம் people, but then personally I thought இன்னும் நிறைய people இருக்கிறப்போ maybe we will be able to ask only one or two questions to each of the speakers இல்லையா 1 hourல. So we thought okay, நம்ம வந்து
we'll start with in the duo. So wherein, upline and downline, ரெண்டு பேருமே they are comfortably doing 1000 plus PV month after month. So it is not like, okay, ஒரு மாசம் பண்ணோம் அப்படின்னு இல்லாம month after month consistent-ஆ they have created a beautiful co-working space னே சொல்லலாம். Wherein each of them contribute the way they are supposed to contribute and the volume kind of efforts la. So what more we could ask for இல்லையா? So கண்டிப்பா ஒரு notebook and penோட attend பண்ணுங்க. It is not just for listening and letting go. நிறைய வாட்டி நம்ம வந்து ஓகே செம்மையா இந்த பாயிண்ட் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு நம்ம தான் ஃபீட்பேக் போட்டிருப்போம். ஆனா ஒரு 4 நாள் கழிச்சு அவங்க என்ன பேசுனாங்கன்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கே அந்த பாயிண்டர் வந்து மறந்து இருக்கும். ஸோ டெஃபினட்டா அட்டெண்ட் திஸ் செஷன் வித் நோட்புக் அண்ட் பென். ஸோ அதுல என்ன பாயிண்டர்ஸ் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறோமோ அதை டெஃபினட்டா செக் வித் யோர் ஒர்க்கிங் அப்லைன் who is also bringing in the kind of volume to understand if that is the right way forward. So check with your upline and சொல்வாங்க இல்லையா? So anything you do for the first time, இப்போ வரைக்கும் நான் இவங்க சொன்ன இந்த விஷயத்த பண்ணதில்லை அப்படிங்கிற பட்சத்துல டெஃபினட்டா செக். இல்ல நான் ஆல்ரெடி இதை பண்ணிட்டு தான் இருக்கேன், பட் இது வந்து எனக்கு ஒரு ரீஐட்டரேஷனா இருக்கு, திருப்பியும் அதை ஞாபகப்படுத்தின மாதிரி இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா we are super happy for you. So before we begin, I think Malati ma'am, Gayatri ji ரெண்டு பேருமே co-host தான் இருக்கீங்க. So if you can switch on your video, great. இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பட் டெஃபினட்டா அன்மியூட் பண்ணிட்டு introduce yourself first. I would like உங்களோட of course name all of us know, உங்களோட background and anything that you would want to share with us. Over to you, Gayatri ji and Malati ma'am. Thank you, Akila ji. Thank you so much. Hi everyone. என்னோட நேம் வந்து காயத்ரி. ஸோ நான் வந்து சென்னையிலேருந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். நான் ஐம் பார்ன் அண்ட் brought up in சென்னை. ஸோ நான் ஐடியில் ஒரு 12+ இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஃபார் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் ஐம் பில்டிங் திஸ் பிஸ்னஸ் ஃபுல் டைம். அதுக்கு முன்னாடி ஜாபோட வந்து பார்ட் டைம்ல இந்த பிஸ்னஸ் வந்து பில்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஐம் பில்டிங் திஸ் பிஸ்னஸ் அலாங் வித் மை ஹஸ்பண்ட் கார்த்திக். தேங்க்யூ. மாலதி மேம். Hi, good evening to all. என்னோட பேர் மாலதி. நான் லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸாக இந்த பிஸ்னஸில் இருக்கேன். பட் எனக்கு ஆமே வந்து ரொம்ப ஃபெமிலியர் தான். நான் ஆக்சுவலி ஸ்கூலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு ஸ்கூல் அண்ட் காலேஜில் சேர்த்து ஒரு 7-8 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக வந்து ஏன்னா ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ், ஒரு இடத்துல இருக்க முடியாத சுச்சுவேஷனில் நான் இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன். அப்புறம் ப்ளஸ் இப்போ யோகா ட்ரைனிங் இந்த மாதிரி இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். இந்த இதில் எனக்கு இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த என்னோட அப்ளையன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். காயத்ரி மேம் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எனிவே தேங்க்யூ. Thank you, ma'am. Before we get into the questions, actually groupல நீங்க நிறைய questions பார்த்திருப்பீங்க. But before getting into all those questions, எனக்கு ஒரு கேள்வி. நீங்க எப்பவுமே இவ்வளவு அமைதியா தான் பேசுவீங்களா? எஸ் மேம், ரொம்ப அதிகமாக பேச மாட்டேன், பட் க்ளோஸாக இருக்கவங்கள்ட்ட நல்லா பேசுவேன். ஃபெமிலியராக அந்த குரூப் எனக்கு ஃபெமிலியர் ஆயிட்டாங்கன்னா நல்லா பேசுவேன். ஓகே. ஸோ இன்னும் நிறைய பேர் we have this illusion, அமே பிஸ்னஸ் பண்ணோம்னா நிறைய பேசணும், எப்ப பாரு பேசணும், எல்லார்கிட்டயும் பேசணும் அப்படிங்கிற ஒரு இலூஷன்லயே நிறைய பேர் எனக்கு அது வராது அப்படிங்கிற ஒரு பயத்துல வந்து நம்ம தெரிஞ்ச 4 பேர்கிட்ட பேசுறதுக்கும் we kind of hold ourselves back. ஸோ மேம் வந்து எப்பவுமே இப்படிதான் பேசுறாங்களாம், தெரிஞ்சவங்க கிட்டதான் நல்லா பேசுறாங்களாம், பழகுற வரைக்கும் இப்படிதான் பேசுவாங்களாம். ஸோ ஐ திங்க் அது வந்து நம்மள நிறைய பேருக்கு வந்து ஒரு ஆறுதலா இருக்கும்னு நினைக்கிறேன். பர்சனலி எனக்கு வந்து ஒரு பெரிய ஆறுதலா அது கண்டிப்பா இருக்கு.
மேம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நீங்க வந்து சப்ளிமெண்ட்ஸ் பத்தியோ இல்ல அம்பே ப்ராடக்ட்ஸை பத்தியோ இன்னும் எப்படி கத்துக்கிட்டீங்க இனிஷியல் ஃபேஸ் ஆஃப் பிஸ்னஸ்? ஏன்னா யூஆர் கம்பேரிட்டிவ்லி நியூ இந்த பிஸ்னஸ் இல்லையா? கொஞ்ச நாளா தான் நீங்க வந்து அம்பே பிஸ்னஸ்ல இருக்கீங்க. ஆனா ஒரு ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாள்லயே நீங்க வந்து ரொம்ப ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ப்ராடக்ட் நாலேஜுங்கிறது கண்டிப்பா ஒரு இன்டெக்ரல் பார்ட் வால்யூம் பில்டிங்க்கு. ஸோ அது வந்து நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க? என்ன மாதிரி எஃபர்ட்ஸ் அதுக்காக எடுத்தீங்க? முக்கியமா எவ்வளோ டைம் எடுத்தீங்க? இஸ் இட் பாசிபிள்? ஒரு ஜாப் போயிட்டு இருக்காங்க ஒருத்தங்க, அவங்களுக்கு ஒரு லிமிட்டெட் டைம் தான் இருக்கு அப்படின்னா அவங்களாலையும் ப்ராடக்ட்ஸை பத்தி கத்துக்க முடியுமா? எஸ் மேம், ஷூர் மேம். ஆக்சுவலி பேசிக்கா இன்ட்ரெஸ்ட் மெயின் இது. ஃபர்ஸ்ட் ஹெசிடேட் பண்ணி தான் இந்த பிஸ்னஸ்ல நானும் ஜாயின் பண்ணேன். நம்ம ரொம்ப அதிகம் பேச மாட்டோம். பட் எனக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்ப இருந்தே எனக்கு நாமே பிஸ்னஸ்ல இல்லைனாலும் அது ரிலேட்டடா நிறைய பேர்கிட்ட நான் பேசுறது இந்த மாதிரி இது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஃபெமிலியர் அப்படிங்கிறதுனால எனக்கு ஆஹ் இது ரொம்ப ஈஸியா வந்துச்சா இல்ல கிரேஸ் கிராட்டிடியூட் என்னன்னு தெரியல. இந்த பிஸ்னஸ் வந்து எனக்கு ரொம்ப செட் ஆயிடுச்சு. ஸ்டார்டிங்ல நானுமே ரொம்ப எனக்கு ஸ்டேட்டஸ் வைக்க கூட ரொம்ப ஃபீல் பண்ணாதான் இது ஸ்டேட்டஸ்லாம் எப்படி நம்ம வைக்கிறதுன்னு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த ஹெசிடேட் வந்து நான் வெளியே வர ஆரம்பிச்சேன். இனிஷியலா என் எல்லாம் என்ன ஃபேமிலி என் ஹஸ்பண்ட்டை கேட்டு தான் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அவங்க ஓகே சொல்ல வந்து அந்த ஒரு கான்ஃபிடென்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பேசிக்கா ப்ராடக்ட்னு பார்த்தா நான் ப்ராடக்ட் மூலம் நியூட்ரலைட் மூலமா தான் நான் உள்ள வந்தேன். ஏன்னா இதுல இருக்க டெய்லி பிளஸ் வந்து எனக்கு 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 இருந்த ஒரு சின்ன ஒரு பேக் பெயின். பேசிக்காவே நான் ரொம்ப ஆக்டிவா தான் இருப்பேன். பட் யோகா இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு அந்த பேக் பெயின்ங்கிற ஒரு ரீசன் ஏன் வந்துச்சுன்னு யோசிச்சப்ப எனக்கு அப்புறம் விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்கு தெரிஞ்சிச்சு. நான் இப்ப டெய்லி பிளஸ் நான் எடுத்துக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அது ரொம்ப ரெக்கவர் ஆனோன்னு எனக்கு பயங்கர ஹாப்பி. சொல்லுவாங்களே ஏதோ ஒரு விஷயம் வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமா இருந்து அதுல இருந்து ரெக்கவர் ஆகி வரும்போது எனக்கு இருந்த ஒரு ஹாப்பினஸ்க்கு அந்த கிராட்டிடியூடுக்கு அளவே இல்லை. சரி இந்த இதை வந்து நம்ம மத்தவங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் இந்த பிசினஸ்ல பேசிக்கா ஜாயின் பண்ணேன். இது ஃபர்ஸ்ட் வந்து என் க்ளோஸ் சர்க்கிள்க்கு மட்டும்தான், நான் ஏ சர்க்கிள்க்கு மட்டும்தான் இதை ஃபர்ஸ்ட் நான் கொண்டு போனேன். அதுல ஃபர்ஸ்ட் என் ஹஸ்பண்ட்க்கு சிஸ்டர்ஸ்க்கு இந்த மாதிரி தான் பண்ணதுலேயே அவங்களுக்கு நான் ரிசல்ட் பார்த்தோன்னே சரி ஓகே ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட் இருக்கும்போது இதை கண்டிப்பா நம்ம இதை கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுல தான் எனக்குமே ரொம்ப டைம் நான் வந்து எப்படி ஃபேமிலிலையும் அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ் எல்லாமே நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு 1 hour 2 hours தான் அந்த மாதிரி தான் எனக்கும் இந்த டைம் போட முடியுது. ப்ராடக்ட் நாலேஜுங்கிறது அப்ளைன் மூலமா நான் நிறைய எடுத்துக்கிட்டேன். காயத்ரி மேம் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. பிளஸ் அகாடமி சேனல்ல இருக்கிறதே நான் ட்ரைனிங் எல்லாமே நான் பார்ப்பேன். பிளஸ் நம்ம வெப்சைட்ல இருக்கிற இதையுமே நான் டீட்டெயில் எல்லாமே அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுப்பேன். நம்ம நம்ம ஏன்னா க்ளோஸா இருக்கவங்ககிட்ட தான் நம்ம நல்லா பேச முடியுங்கிறப்ப அவங்க கிட்ட நான் நாலேஜ் பத்தி அந்த ப்ராடக்ட்ஸ் பத்தி ஷேர் பண்ணுவேன். சில நேரம் ஏதாவது கிண்டல் பண்ணுவாங்க. ஓகே நான் அதை பெருசா நான் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா நெகட்டிவ்ஸ் இல்லாத ஏன்னா நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்றோம்னா கண்டிப்பா நமக்கு எல்லாருமே வந்து நான் பாராட்டிக்கிட்டே இருக்க மாட்டாங்க நம்மள. நிறைய அப்போசிங் எல்லாமே வரும். நிறைய கிண்டல் பண்ணாங்க எதுக்கு இதெல்லாம் உனக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நல்ல விஷயம் நம்ம கையில இருக்கப்ப இதை வந்து விடக்கூடாதுங்கிற எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் மட்டும் இருந்தனால டெய்லி ஒரு 1/2 hour இந்த ப்ராடக்ட் நாலேஜ்க்காக கண்டிப்பா 1/2 hour to 45 minutes பக்கம் நான் அதை ஸ்பெண்ட் பண்ணுவேன் ப்ராடக்ட் நாலேஜ்க்குன்னு. அது நம்ம ரெகுலர் பேஸ்ல பண்ணும்போதே நமக்கு நல்ல ஒரு இது வருது மேம். தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் ஆக்சுவலி நீங்க கவர் பண்ணியிருக்கீங்க. பட் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ராடக்ட் நாலேஜ் ஒன் திங் தட் ஐ குட் நோட் டவுன் வந்து பார்த்தோம்னா எவ்ரி டே ஒரு 1/2 hour to 45 minutes இன் லேர்னிங் அபவுட் ப்ராடக்ட்ஸ். அப்ளைன் கிட்டேருந்து ப்ராடக்ட் கற்றுருக்கேன். அகாடமியோட வீடியோஸ் நான் பார்க்குறேன். அம்வே வெப்சைட்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து நான் பார்க்குறேங்கிறது. ஸோ டெஃபினட்டா இது வந்து அவங்க சொன்ன எல்லாமே வந்து இஸ் ஆக்சசிபிள் ஃபார் எவ்ரி ஒன். கரெக்டா? எல்லாருக்குமே ஒரு அப்ளைன் ஆக்சசிபிளா இருக்காங்க. எல்லாருக்குமே அம்வே வெப்சைட் ஆக்சசிபிளா இருக்கு. எல்லாருக்குமே வந்து அகாடமி செஷன் வந்து ஆக்சசிபிளா இருக்கு. ஸோ இட் இஸ் அபவுட் ஹவு மச்
ஐ வாண்ட் டு டேக். ஓகே, அந்த பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதுக்கான எஃபோர்ட்ஸும் நம்ம போடுறப்போ டெஃபினட்டா நமக்கு அந்த ப்ராடக்ட் நாலேஜ் வந்து கிடைக்குது. தேங்க்யூ ஸோ மச். அடுத்து காயத்ரி ஜி. காயத்ரி ஜிக்கு வந்து இன்னும் எக்ஸ்டெம்போரா தான் கொஷின்ஸ்லாம் கேட்கலாம் அப்படின்ட்டு, பட் நிறைய கொஷின்ஸ் ஆல்ரெடி குரூப்ல வந்துருச்சு. ஸோ பை நோ கொஷின்ஸும் லீக் ஆகியிருக்கும் காயத்ரி ஜிக்கு. காயத்ரி ஜி, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டு யூ. எத்தனை மாசமா இல்ல எத்தனை வருஷமா நீங்க வந்து மோர் தென் 1000 PV a month கன்சிஸ்டன்டா பண்ணிட்டு இருக்கீங்க, if we may know? Hi Ji, thank you. செம்மையா பேசினாங்க அண்ட் சூப்பர் கொஸ்டின் ஜி. தேங்க்யூ ஸோ மச் டு மாலதி மேம். எனக்கு வந்து நான் இப்போ ரீசெண்டா எக்ஸாக்ட் மந்த் இது பண்ணல, பட் இது வந்து 7th இயர் ஜி ஆக்சுவலா. அப்பா, 7 இயர்ஸா மாசம் 1000 PV பண்ணிட்டே இருக்கீங்களா? ஆமா ஜி. சான்ஸே இல்லை ஜி. ஸோ ஒரு கொஸ்டின் தட் வி காட் இந்த குரூப் வந்து பார்த்தோம்னா, இன்னும் ஒருத்தர் வந்து நிறைய டைம்ஸ் வென் வி அட்டெம்ப்ட் டு ரீடெல், ஒரு கிளைண்ட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம், இல்லை யாரோ ஒருத்தருக்கு ஒரு ப்ராடக்ட்டை பத்தி சொல்றோம், அவங்க வந்து ஓகே எனக்கு கொடுங்கன்னு சொல்றாங்க, வி சர்வீஸ் தெம். ஸோ அது வந்து நம்மளோட கஸ்டமர். ஒரு வாட்டி ஒருத்தர் நம்ம கிட்ட வாங்குறாங்கன்னா அவங்க வந்து கஸ்டமர். பட் கண்டிப்பா 7 இயர்ஸா மந்த் ஆஃப்டர் மந்த் மினிமம் ஆஃப் 1000 PV. இது வந்து மினிமம், மேக்சிமம் வந்து வேற மாதிரி அது. பட் மினிமம் ஆஃப் 1000 PV பண்றது வந்து டெஃபினட்டா அந்த ரிப்பீட் கிளையன்டீல். ஸோ ஒரு கஸ்டமரா ஒருத்தர் வந்தாரு, வாங்கினாரு, அதோட அவரும் எங்கேயோ போயிட்டாரு, நானும் அவரை மறந்துட்டேங்கிறது இஸ் டிஃப்ரெண்ட். பட் ஒரு ஸ்ட்ராங் கிளையன்டீல் இல்லாம இந்த கைண்ட் ஆஃப் வால்யூம் வந்து பண்றதுங்கிறது பாசிபிளே கிடையாது. அண்ட் ப்ராடக்ட் கொடுக்குற எல்லாருமே நான் உங்களோட ரிப்பீட் கிளையண்டா இருக்கேன், நான் உங்களோட ரெகுலர் கிளையண்டா இருக்கேன்னு சொல்ல போறது கிடையாது. we may definitely have to do something from our end. அவங்கள வந்து ஒரு கஸ்டமர்ல இருந்து கிளையண்டா அவங்கள அப்கிரேட் பண்றதுக்கு டெஃபினட்டா there is an effort involved. So what is that effort? தேங்க்யூ ஃபார் திஸ் கொஸ்டின் ஜி. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட். ஸோ ஒரு கஸ்டமர் வந்து கிளைண்ட் ஆகிறது அப்படிங்கிறது வந்து இந்த பிஸ்னஸ்ல வந்து 300 PV பண்ண ஆரம்பிக்கும் போதே, நாட் 1000, 300 PV பண்ணும் போதே கண்டிப்பா மந்த் ஆன் மந்த் அதை ட்ராக் பண்ணோம்னா ரிப்பீட் கிளைண்ட் அப்படிங்கிறது தேவை அப்படிங்கறத நான் உணர ஆரம்பிச்சேன். ஸோ ஒருத்தங்க நம்ம கிட்ட ஒரு தடவை ப்ராடக்ட் வாங்குறாங்கன்னா அவங்க வந்து ரிப்பீட்டா வாங்க வைக்கிறது, அவங்க வந்து லைஃப் லாங் நம்ம கூட கனெக்டடா இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத நான் ஃபீல் பண்ணேன். பட் பிஃபோர் ஆல் திஸ் மெக்கானிக்ஸ்க்கு எல்லாம் முன்னாடி நான் வந்து இந்த விஷயம் மேபி இட் இஸ் அபவுட் ஹெல்த் ஆர் ஸ்கின், இதை நான் ரொம்ப பிடிச்சு பண்ண ஆரம்பிச்சேன். இனிஷியலா என்னோட ஹெல்த், நான் ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ எனக்கு பேக் பெயின் இஷ்யூஸ் இருந்தது. நான் ரொம்பவே ஒபீஸா இருந்தேன். அதனால ஐ ஹேட் சோ மெனி அதர் ஹெல்த் இஷ்யூஸ். அதெல்லாம் வந்து என்னோட டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நான் வரப்போ எனக்கு என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அந்த ஜேர்னியை என்ஜாய் பண்ணேன். என் ஹெல்த் எனக்கு பிடிச்சிருந்தது. என்னைக்குமே வந்து பர்சனலி ஃபார் மீ ஹெல்த் வந்து எப்பவுமே டாப் ப்ரையாரிட்டியா வந்து ஐ கீப் ஃபார் மை செல்ஃப் அண்ட் ஃபார் மை ஃபேமிலி. ஸோ ஐ லவ் திஸ் ஜேர்னி. அப்போ இதை வந்து நிறைய பேருக்கு கொடுக்கணுங்கிறது வந்து எனக்கு உள்ள இருந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. திஸ் இஸ் சம்திங் ஐ காட் இட். அந்த என்னோட ஜேர்னி பண்ணதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தட் ரியலி ஹெல்ப் மீ டு ஆக்சுவலி ஜென்ரேட் கிளையன்ஸ். நம்ம ஒரு விஷயத்த பிடிச்சு பண்றப்போ வி ட்ரை டு கிவ் அவர் பெஸ்ட் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன். இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு நம்ம இப்போ கட் ரீசெட் வந்து எல்லாருமே ஆல்மோஸ்ட் பண்றதுனால ஒருத்தவங்க ஒரு கட் டீடாக்ஸ் பண்ணி அவங்க ஒரு ஜேர்னி நம்ம கூட ஸ்டார்ட் பண்றாங்கன்னா, அந்த ஜேர்னி ஃப்ரம் த டே தே ஆர் ஸ்டார்டிங் த கட் டீடாக்ஸ், அவங்க முதல்ல அந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா, அவங்க ஃபுட் பிளேட்ஸ் எப்படி இருக்கு, அதை அவங்க எவ்ரிடே எடுக்கிறாங்களா, அவங்க ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் பண்றாங்களா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். இப்ப டீ காஃபி ரொம்ப குடிக்கிறவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் கட் டீடாக்ஸ் பண்ணும் போது அது எடுக்காதப்ப தேல் சி சம் டிஃபரன்சஸ். இந்த மாதிரி க்ளோஸா வந்து அவங்க கூட அவங்களோட வந்து ஒரு கனெக்டடா இருந்து அவங்களோட அந்த ஜேர்னில நம்ம டிராவல் பண்ணும்போது பிடிச்சு நம்ம அதை பண்ணும்போது தே கனெக்ட் வித் அஸ் பெட்டர். அவங்க நம்ம கூட கனெக்ட் ஆயிடுறாங்க. தே ஈவன் ஆஃப்டர் கட் ரீசெட் இட்ஸ் நாட் லைக் 10 நாள் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் என்னோட ஜேர்னி அப்படின்னு இல்லாம தே வாண்ட் டு டிராவல் வித் அஸ். ஐ திங்க் தட் கனெக்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அந்த கனெக்டை நமக்கு கொடுக்கறது வந்து ரைட் ஃபாலோ அப். ஸோ நம்மளோட ஆக்சுவல் பிசினஸே வந்து ஆஃப்டர் வி
give the product to the client. அதுதான் actual business. The moment the client asks us to place the order and they receive the product, அப்போல இருந்தா நம்ம பிசினஸே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போதான் ரியல் பிசினஸ். ஸோ அப்போல இருந்து நம்ம எப்படி டிராவல் பண்றோம் அந்த கிளையண்டோட, அவங்களோட ஹெல்த்ல நாம எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். அகேன் ஸ்கில் வித் பீப்புள். பீப்புள் டோன்ட் கேர் ஹவு மச் யூ நோ, பீப்புள் கேர் ஹவு மச் வி கேர் ஃபார் தெம். அந்த கேரை நம்ம காட்டுறப்போ தே கனெக்ட் வித் அஸ் பெட்டர். நம்ம நிறைய லிசன் பண்றப்போ அவங்களுக்கு என்னென்ன சேஞ்சஸ் தே ஆர் கோயிங் த்ரூ. இது வந்து நான் ரொம்ப எனக்கு ஒர்க் பண்ணமா இருந்தது இந்த ஏரியால. when I started the business, அந்த இதெல்லாம் லிசனிங்கெல்லாம் வந்து நான் பயங்கரமா வந்து லிட்ரலி ஐ ஒர்க் a lot. நான் கார்த்திக் கிட்ட கேட்டுட்டே இருப்பேன், நான் நம்ம கான்வர்சேஷன்ல நான் லிசன் பண்ணேனாப்பா, என்னோட லிசனிங் இம்ப்ரூவ் ஆயிருக்கா? ஐ கீப் ஆஸ்கிங் him. I'm still working on that. But we may not be perfect, but there is perfection தான் ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கவே வேண்டாம். இப்ப 1000 PV பண்றதுக்கு கூட we don't have to be a perfect. ஓகே, அகிலாஜி மாதிரி எனக்கு நாலேஜ் வேணும், அதெல்லாம் தெரிஞ்சிருந்தாதான் பண்ண முடியும், கண்டிப்பா கிடையாது. we all are in the learning process. So அங்க வந்து நான் என்ன எப்படி பெட்டரா பிரசன்ட் பண்ணிக்கிறேன், போன கிளைண்ட்டை விட இந்த கிளைண்ட்டை நான் பெட்டரா கனெக்ட் பண்றேனா அப்படின்னு இந்த ப்ராசஸ்லயே வந்து நம்மளால இந்த ரிப்பீட் கிளைண்ட் வந்து கொண்டு வர முடியும். அவங்கள கேர் எடுத்து அவங்க கூட கனெக்ட் பண்றப்போ they want to be with us. இப்ப கூட ஒரு புக்ல நான் படிச்சேன், சசி கூட சொல்லியிருந்தாரு இல்லையா, we have to be that garden for the butterflies to come to us. அந்த கார்டனா நம்ம இருந்தோம்னா போதும், for the client to connect with us. அப்படி பண்ணிட்டோம்னா டெஃபினட்டா ரிப்பீட் கிளைண்ட் வந்து in any product sector வச்சுக்க முடியும். ஜி, I hope I answered. தேங்க்யூ ஜி, தேங்க்யூ ஸோ மச். அந்த ரியல் கேர் எடுத்து அந்த கிளைண்ட் கிட்ட நம்ம வந்து கான்வர்சேஷன்ஸ் பில்ட் பண்றப்போ டெஃபினட்டா வந்து அவங்க ரிப்பீட்டடா நம்ம கிட்ட வாங்குறாங்க. ஸோ வி கேன் ஆல் டூ ஒரு குவிக் செக். மேபி வி மே திங்க் ஓகே எனக்கு வந்து இத்தனை கிளைண்ட்ஸ் இருக்காங்கன்னு நம்ம யோசிக்கலாம். ஆர் வி மே திங்க் ஓகே திஸ் பர்சன் இஸ் மை கிளைண்ட் அப்படின்னு நம்ம மனசுல ஒருத்தவங்களை நினைச்சிருக்கலாம். பட் வென் வாஸ் த லாஸ்ட் டைம் ஐ கான்வர்ஸ்ட் வித் ஹிம் அப்படின்னு நம்மளே ஒரு ரியாலிட்டி செக் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வெர்சஸ் ரியாலிட்டிலாம் நிறைய வருது இல்ல. ஸோ சம்டைம்ஸ் வி அசியூம் தட் ஓகே திஸ் பர்சன் இஸ் மை கிளையண்ட், பட் தென் அந்த கான்வர்சேஷன் நம்ம அவங்க கிட்ட ஜெனுவினா எத்தனை வாட்டி இனிஷியேட் பண்ணியிருக்கோம் வித் ரெஸ்பெக்ட் டு ஒரு ஜென்ரல் கான்வர்சேஷன், வித் ரெஸ்பெக்ட் டு பிஸ்னஸ் கான்வர்சேஷன், வித் ரெஸ்பெக்ட் டு அவங்களோட ஹெல்த் ஆர் அவங்களோட வெல்பீயிங் பத்தின கான்வர்சேஷன்ஸ். ஸோ அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். உடனே இவங்க சொன்ன எதுவுமே நம்ம பண்ணலையே அப்படின்னு நம்ம யோசிக்க வேணாம். பட் நவ் தட் வி ஹவ் லேர்ன்ட், நம்ம எல்லாருமே we can make a list of all the people who have bought from us at least once. இது வரைக்கும் இவங்க என்கிட்ட ஒரு வாட்டியாச்சும் பொருள் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாரையும் ஒரு லிஸ்ட் போட்டுட்டு அவங்க என்ன பொருள் வாங்கினாங்க, and then we can do a mapping. I'm sure Gayatri ji does this, பயங்கர கடமைஸ்ரதையா இது ஒரு விஷயம் பண்றாங்க. வேறன் ஒரு கஸ்டமர் நோட் வச்சுட்டு when was the last time this person bought a product from me அப்படிங்கிற விஷயத்த பார்த்துட்டு keep engaging with them, so we can also remind them, ஜி by now உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தான் இருக்கும், how do we go about this-ங்கிறது தான் repeat clientele is all about. But கண்டிப்பா it has to be initiated from our end and with real care, as Gayatri ji mentioned. Thank you ஜி. Next question, மாலதி மேம் உங்களுக்கு. ஸோ நீங்க பேசுறப்போ சொன்னீங்க தட் யூ ஆர் டாக்கிங் டு யுவர் க்ளோஸ் சர்க்கிள்ல ரிலேட்டிவ்ஸ் கிட்ட அந்த மாதிரி. a lot of people வந்து நம்ம ரிலேட்டிவ்ஸோட ஆல்ரெடி we are emotionally invested. லைக் நம்ம லைஃப்ல ஒரு ஃபியூ இயர்ஸ் வந்து அவங்க நம்மளோட டிராவல் பண்ணியிருக்காங்க, நம்மளோட வேற வேற ஃபேஸஸ் ஆஃப் லைஃப்பும் அவங்க பார்த்துருப்பாங்க. ஸோ ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு வரப்போ a lot of us we have some apprehensions. எப்படி நம்மளோட ஏஎன்பி சர்க்கிள் கிட்ட பேசுறது, இவங்க நம்மளை பத்தி என்ன நினைச்சுப்பாங்க, தப்பா நினைச்சுப்பாங்களோ, இல்ல ஒரு நம்ம ஏதோ ஒண்ணு விற்கிறதுக்காக அவங்கள்ட்ட ரிக்வெஸ்ட் பண்றோம்னு நினைச்சுப்பாங்களோங்கிற ஒரு இன்ஹிபிஷன் வந்து நம்ம கிட்ட இருக்கு. அதை தாண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம போய் ஒரு ரிலேட்டிவ் கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த பத்தி பேசுறப்போ அவங்க சொல்லக்கூடிய அந்த அப்ஜெக்ஷன் வந்து பிகம்ஸ் வெரி 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 பர்சனல். ஏன்னா we are ஆல்ரெடி இமோஷனலி இன்வெஸ்டட் இன் தெம். அவங்க வந்து நம்மளோட வயசுல சின்னவங்களா இருக்கலாம், இல்ல நம்ம ரொம்ப பார்த்து இன்ஸ்பயர் ஆன ரொம்ப நம்ம ரசிக்கிற ஒரு பர்சனா இருக்கலாம் நம்ம ஃபேமிலியில.
அவங்க நம்மள பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற அந்த ஒரு இமோஷன் கம்ஸ் அந்த இடத்துல. அண்ட் அவங்க சொன்ன நோ வந்து ஆம்பே ப்ராடக்ட்டுக்கு தாங்கிறத தாண்டி அவங்க எனக்கு நோ சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற இமோஷன் வந்து ஸ்டாப்ஸ் அஸ் ஃப்ரம் ஃபர்தரா டாக்கிங் டு எனி அதர் ரிலேட்டிவ். ஓகே, ஸோ ஹவு ஆஸ் அ நியூ பர்சன் அண்ட் 1000 பிவி நீங்க கன்சிஸ்டண்டா பண்றப்போ ஐ எம் வெரி ஷியோர் நீங்க கண்டிப்பா இது எல்லாமே வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க as you already mentioned. ஸோ அப்போ வந்து உங்களோட மைண்ட் செட் ஆர் எங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும்? ஆக்சுவலி நம்ம அன்னோயிங் பீப்புள்கிட்ட பேசுறதை விட தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுறது கொஞ்சம் இது ஃபர்ஸ்ட் அந்த ஹெசிடேட் இருந்துச்சு. பட் எப்படின்னா நான் எந்த மாதிரி அவங்கள நான் பார்த்தேன் அப்படின்னா, இப்ப நம்மளை விட சின்ன குழந்தைங்களுக்கு ஏதோ ஒண்ணு சொல்லி தரோம். பட் அவங்க பிடிக்கல அப்படின்னு சொல்லி சில நேரம் இப்ப நம்ம குழந்தைங்களே இருக்காங்க அப்படின்னா நம்மளை ஏத்து பேசுவாங்க, திட்டுவாங்க. அப்படி நான் வந்து அந்த மைண்ட் செட் நான் அதை வச்சுப்பேன். அதாவது யாராவது நம்மள எதுவும் சொன்னாலும் பட் அவங்களுக்கு அதை பத்தி இன்னும் தெரியல. ஃபியூச்சர்ல தெரிய வாய்ப்பு இருக்கு. பட் இன்னும் தெரியலங்கிறதுக்காக நம்ம அவங்க மேல பிடிக்காம போறது அப்படி இல்ல. ஓகே, அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயங்கிறப்ப இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தட்ட நான் வந்து ஒருத்தவங்களுக்கு நான் லட்டு பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். லட்டு பத்தி சொல்றேன். பட் அவங்க லட்டு வந்து இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, டேஸ்ட் பண்ணதும் இல்லை. அது சில பேர் அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, ஐயோ அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் நான் வந்து அவங்கள்ட்ட சொல்லும்போது என்னை இதை ஏன் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கலாம். பட் என்கிட்ட இருக்கிற ஒரு ப்ரீசியஸான விஷயங்கிறது எனக்கு தெரியுது. அதனால இந்த கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு எப்ப தெரிய வரட்டுமோ அப்ப வரட்டும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்ல நான் அவங்க கிட்ட இருந்து ஒரு ஸ்மைல் மட்டும். பட் அவங்கள நான் ஹர்ட் பண்றதுனால எனக்கும் எந்த இதுவும் இல்லை, அவங்களும் வந்து யாரும் சஃபர் ஆகக்கூடாது. அது மட்டும் நான் ரொம்ப கான்சியஸா பார்த்துப்பேன். ஏன்னா நம்ம ரொம்ப நாளா ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்காக ஒரு பிசினஸ்க்காகவும் நம்ம வந்து அவங்கள வெறுக்கிறதோ அந்த மாதிரி இதை நான் பண்ணிக்கிறது இல்லை. பட் நோ அப்படின்னா ஓகே, அது அவ்வளவுதான், அந்த இது முடிஞ்சு. நம்ம ரிலேஷன்ஷிப் அது அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிற மோட்ல திருப்பி நான் அவங்கள்ட்ட பேசுவேன். அந்த மாதிரி என்கிட்ட நான் நோ சொன்னவங்க கூட நான் திருப்பி அவங்கள்ட்ட நான் நார்மலா தான் பேசிட்டு இருக்கேன். இருந்தாலும் நான் அந்த பிசினஸ் பத்தியோ ப்ராடக்ட் பத்தியோ நான் அவங்ககிட்ட நான் சொல்றது இல்லை. இன்னொருத்தவங்க கொடுத்து அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகி அது மூலமா அவங்க போனதுக்கு அப்புறம் ஓகே நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க. அந்த மாதிரி நான் இந்த மைண்ட் செட்டை வச்சுட்டு பேசுறதுனால எனக்கு அது ஹர்ட் ஆகுறது இல்ல. ஓகே, அவங்களுக்கு தெரியல, நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியல, பரவாயில்ல ஓகே அப்படிங்கறத நான் அந்த மைண்ட் செட்ல தான் இருக்கேன். கரெக்டா சொல்லியிருக்கேனா ஜி? தெரியல. சூப்பர் மேம், சூப்பர் மேம். ஒரு லட்டுக்குள்ள இத்தனை ஒரு தியரிய ஃபிக்ஸ் பண்ணீங்க பாத்தீங்களா? சான்ஸே இல்லைன்னு ரொம்ப சிம்பிளா அதை எவ்வளவு அழகா சொன்னாங்கல்ல. அவங்க வந்து என்னைக்கோ ஒரு நாள் அவங்களுக்கு தெரிய வரும். பட் அதுக்காக அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம ஸ்பாயில் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் கேஷுவலா வந்து அதுக்கு முன்னாடி எப்படி பேசினேனோ அதே மாதிரி பேசிட்டு இருப்பேன். பட் பிசினஸ் பத்தி அவங்கள்ட்ட பேசுறது இல்ல. வேற யாரோ ஒருத்தர் சொல்லி தெரிய வரப்போ அவங்க கேட்பாங்க அப்படின்னு. அமேசிங் மேம். ஸோ இன்னும் நம்ம சில சமயம் வந்து நமக்கே தெரிஞ்சோ தெரியாமையோ வி மே கேரி தட் இன்னும் அவங்க வந்து நோ சொல்லியிருக்காங்கிறத கேரி பண்றப்போ நம்ம ரெகுலர் கான்வர்சேஷன்ஸ் கூட வி மே கோ ஒரு ஸ்டெப் பேக். அப்போ அது வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை ஹர்ட் பண்ணலாம். ஸோ இஃப் சம்படி செட் நோ டு த பிஸ்னஸ் ஆர் ப்ராடக்ட்ஸ், மேக் ஷுர் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்டெபிலைஸ் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா பிஸ்னஸ் நடக்கலாம். நடக்காம போனாலும் தட் இஸ் ஸ்டில் ஓகே. ஏன்னா நமக்கான கிளைண்ட்ஸ் வெளில நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது டெஃபினட்டா இட் இஸ் சம்திங் தட் வி ஹாவ் டு செரிஷ். தேங்க்யூ ஸோ மச் மேம். காயத்ரி ஜி, நெக்ஸ்ட் கொஸ்டின் டு யூ. நியாயமா இந்த கொஸ்டின் நான் உங்கள்கிட்ட கேட்க கூடாது, ஆனாலும் நான் கேட்கிறேன். செல்ஃப் யூஸ் அப்படிங்கிறது ரீட்டைல் பண்றதுக்கு தேவையா, இல்ல ரீட்டைலிங் ஸ்கில்ஸ் மட்டும் நான் டெவலப் பண்ணிக்கிட்டா போதுமா? should I really self use the product? ஏன்னா இட்ஸ் ஆல் அபவுட் ரீட்டைலிங் அண்ட் 1000 PV ரீட்டைலிங் அப்படிங்கிறப்போ அதுக்கான ரீட்டைல் ஸ்கில் செட்ஸ் மட்டும் நம்ம கிட்ட இருந்தா பத்தாதா? should I really self use? if yes, நீங்க எத்தனை ப்ராடக்ட் செல்ஃப் யூஸ் பண்றீங்க? ஓகே, ஒரு விஷயம் பிஃபோர் ஐ ஈவன் டாக் அபவுட் செல்ஃப் யூஸ், இந்த 1000 PV சர்க்கிள் வந்து செல்ஃப் யூஸ் இல்லைன்னா நடந்திருக்காது. அதாவது செல்ஃப் யூஸ்ங்கிறது மினிமம் செல்ஃப் யூஸ் கிடையாது.
வி லிட்ரலி நாங்களும் சரி எங்களோட பேரண்ட்ஸும் சரி வி ஆர் சோல்ட் அவுட் டு அவர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவு வந்து அவ்வளோ ஸ்டோரிஸ் இருக்கு, பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டோரிஸ் இன் அவர் ஓன். 2 பேரண்ட்ஸ் ஆஸ் கிட் அந்த மட்டும் எடுத்தாலே. ஸோ செல்ஃப் யூஸ் இல்லாம அப்படிங்கிறது வந்து நான் வந்து ஆஸ் அன் ஆண்டர்பிரனரா இப்போ நான் செல்ஃப் யூஸை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இப்போ ஒரு கன்வென்ஷனல் பிசினஸ்ல ஒருத்தர் சின்னதா ஒரு சின்ன கடை, ஒரு டீ கடை, ஒரு ஷெட்டு போட்டு இல்லைன்னா ஒரு ஃபுட் ட்ரக் வச்சிருக்காங்க இல்லையா, அவங்க வந்து மினிமமா ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி தான் அந்த இதெல்லாம் வாங்கியிருப்பாங்க. அந்த ட்ரக், அதுக்கு தேவையான பாத்திரம் எல்லாமே வாங்கியிருப்பாங்க. ஸோ அதை வந்து அவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா எடுத்து ஸ்டார்ட் பண்றாங்க. பட் ஒரு நம்ம ஆம்பி பிசினஸ்ல வந்து ஒரு சின்ன ஃபுட் ட்ரக் வச்சிருக்கிறவனே ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது என்னோட ஹெல்த்துக்கோ ஒரு என்னோட ஸ்கின்னுக்கோ இல்ல என்னோட பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், என் ஃபேமிலியோட டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நான் இந்த ஒரு பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட் கூட பண்ணலன்னா நான் எப்படி இதை ஒரு பிசினஸா பார்க்க முடியும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் பை காட்ஸ் கிரேஸ் எங்களுக்கு வந்து ஏர்லி இந்த பிசினஸே வந்துருச்சு. ஸோ ரைட் ஃப்ரம் பிகினிங் ஆஃப் த பிசினஸ்ல ஆரம்பிச்சப்போல இருந்தே செல்ஃப் யூஸை வந்து ஒரு ஒரு பெரிய விஷயமா பார்க்கவே இல்லை. இன்ஃபேக்ட் நேத்து எங்களோட டீம் கால்ல வந்து ஐ வாஸ் ஷேரிங், ஐ ரியலி வாண்ட் டு ஷேர் இட் ஹியர். என்னன்னா இனிஷியலி இப்போ செல்ஃப் யூஸ் பண்றது இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். பட் வென் வி ஸ்டார்டட் த பிசினஸ் ஐ வாஸ் சிங்கிள். எனக்கு ஒரு எக்ஸ் அமௌண்ட் சேலரி தான் வந்துட்டு இருந்தது. அண்ட் அந்த எக்ஸ் அமௌண்ட் சேலரியில நமக்கு ஒரு ஒய் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். அந்த எக்ஸ்பென்சஸ் தாண்டி நான் வந்து ஐ ஹேட் டு பிக் ரியலி ஒர்க் அவுட் டு பிக் சம் மணி டு செல்ஃப் யூஸ். நான் இனிஷியலா பண்ண விஷயம்னா, நாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து வி யூஸ் டு ஈட் அவுட் ஒரு மீல். இது நான் பண்ணது, இது நீங்க பண்ணணும்னு நான் சொல்லல. ஐ ஃபிகர்ட் அவுட் மை வே ஆஃப் பிக்கிங் மணி ஃப்ரம் செல்ஃப் யூஸ். ஸோ அந்த ஆவரேஜா எவ்வளவு அமௌண்ட் நான் அதுக்கு ஸ்பெண்ட் பண்றேன்னு பார்த்துட்டு I was happy to sacrifice that weekly once meal outside to invest back into the business and use the products. இப்படி நான் செல்ஃப் யூஸ் பண்ணேன். ரெண்டாவது விஷயம் வந்து ஐ யூஸ் டு 2 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் நான் ஸ்டே பண்ண ஹாஸ்டல்ல இருந்து ஆஃபீஸ். ஸோ ஐ யூஸ் டு டிராவல் பை எதர் ஆட்டோ, ஷேர் பண்ணி போவோம் இல்லைன்னா பஸ். ஸோ நான் என்ன பண்ணேன், ஈவினிங் எனிவேஸ் ஐ வாஸ் நாட் டூயிங் எனி ஒர்க் அவுட். பயங்கரமா வந்து ஹெல்த் வாஸ் டேக்கிங் அ டோல். ஸோ ஐ டிசைடட் ஐ வில் ஒன் வே வாக் பேக் டு மை பிஜி. ஈவினிங் வந்து ஐ வாக் பேக் டு மை பிஜி அண்ட் அந்த அமௌண்ட் ஃபார் ஆட்டோ ஆர் பஸ் ஐ சேவ் தட் அமௌண்ட் அண்ட் ஐ யூஸ் தட் ஃபார் செல்ஃப் யூஸ். நத்திங். எனக்கு வந்து இப்போ கேட்டீங்கன்னா இதெல்லாம் பண்ணிய காயத்ரி அப்படின்னா இந்த லிட்டில் சாக்ரிஃபைசஸ் அப்படின்னு சொல்றாங்களே, ஐ வாஸ் ஓகே டு டூ தட் அட் தட் பாயிண்ட் இன் டைம் பிகாஸ் ஐ நியூ இன் வாட் ஐ வாஸ் இன்வெஸ்டிங். இந்த கிளாரிட்டி நமக்கு இருந்தது அப்படின்னா நீங்க ஸ்டூடெண்டா கூட இருக்கலாம், யூ கேன் ஃபிகர் அவுட் தட் மணி, லிட்டில் மணி ஃபார் செல்ஃப் யூஸ். அண்ட் அந்த செல்ஃப் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற கன்விக்ஷன், நிறைய பெனிஃபிட்ஸ். உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது ஹேர்க்கா இருக்கலாம், ஸ்கின்கா இருக்கலாம், இல்ல வந்து ஃபார் ஹெல்த்துக்கா இருக்கலாம். அப்போ வந்து டெஃபினட்டா வருதுடா, இந்த பணத்தை எடுத்து இங்க போட்டோம், நல்ல வேலை நம்ம இதை பண்ணோம் அப்படின்னு நீங்க உங்களையே வந்து அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணிப்பீங்க, தேங்க் பண்ணிப்பீங்க when you go through that transformation. So self use பண்றப்பவே எனக்கு என்ன நடந்ததுன்னா, when I was doing this self use and அந்த டிஃபரன்சஸ் பார்க்கும்போது people started asking me, கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ற, உன் ஸ்கின்ல உனக்கு ஆக்சுவலி எனக்கு அப்ப நிறைய ஆக்னே இருக்கும் பெங்களூர்ல இருந்தப்போ when I went there. அப்ப என்ன பண்ற, என்ன யூஸ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்டிஸ்டிக் கிட் யூஸ் பண்றதை பார்த்து என் ரூம்மேட் வாங்கிட்டான் அப்படியே. பிகாஸ் ஐ டென்ட் ஹேவ் டு கன்வின்ஸ் ஹர் ஆர் டெல் ஹர் இது ஒர்க் ஆகும்னு, அவ கண்ணு முன்னாடி பார்த்தா. ஸோ இந்த மாதிரி செல்ஃப் யூஸ் பண்றதுனால எனக்கு வந்து இன்கம், ஐ மீன் பிவி பண்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அண்ட் இன்னொரு பிக் டிஃபரன்ஸ், நம்ம பிசினஸ்ல மட்டும்தான் நம்ம ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும் போதே நமக்கு காசும் வரும். நான் ப்ராடக்ட் இன்வெஸ்ட் பண்ணி நான் 200 பிவிக்கு நான் செல்ஃப் யூஸ் மட்டுமே பண்றேன்னாலும் அந்த 200 பிவிக்கு எனக்கு கமிஷன் வருது, அந்த 200 பிவிக்கு எனக்கு ட்ரேட் டிஸ்கவுண்ட் வருது. வெளியில எந்த பிசினஸ்ல, எந்த கன்வென்ஷனல் பிசினஸ்ல மினிமம் நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஆரம்பிச்சோம்னா நமக்கு உடனே போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே காசு வரும் இல்லையா, இங்க டே ஒன்லயே நம்மளால சம்பாதிக்க முடியும். ஸோ ஒரு ஆண்டர்பிரனரா நம்ம திங்க் பண்ணும்போது செல்ஃப் யூஸ் வந்து we will be able to figure out for each one of us அந்த மணி பட்ஜெட்டிங் அப்படிங்கிற விஷயத்த based on our income and expenses நம்ம எல்லாரும் பிளான் பண்ணிட்டோம்னா all of us in this call can do self use and trust me, self use will give you big business, amazing business. நம்ம பெர்ஃபெக்ட் ஆகணும்னு இல்ல, ஸ்னேஹா கேம் கூட ரீசெண்டா ஷேர் பண்ணாங்க, she is working on her weight loss. அந்த ஜர்னிலேயே you will be able to attract a lot of clients. You don't have to reach that ideal weight to get those clients. The journey, அந்த
நீங்க 3 kg 2 kg கம்மி பண்ற அந்த ஜேர்னிலேயே பீப்புள் வில் ஸ்டார்ட் ஆஸ்கிங் யூ, நீ என்ன பண்ற, ஐ வாண்ட் டு டூ தட் அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள் வருவாங்க. நீங்க அகைன் யூ வில் ஆக்சுவலி புல் அ லாட் ஆஃப் பீப்புள், யூ வில் அட்ராக்ட் அ லாட் ஆஃப் பீப்புள். அதுதான் ஜி நான் சொல்லணும்னு நினைச்சேன். Thank you, G. செம்ம powerful answer. எவ்வளோ விஷயங்கள் பண்ணி, she has prioritized self-use இல்லையா? A lot of times people think, அந்த affordability இருக்கிறவங்க or ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் மட்டும்தான் அம்வேல செல்ஃப் யூஸ் பண்ண முடியும்னு. பட் டெஃபினட்டா அந்த growing phase of business, or at least the initial phase of business, it was despite the challenges, that Gayatri ji beautifully prioritized self-use. Now everything might look பயங்கர greener, but even on the days when, she had to forego, certain things, இல்ல ஒரு ரொம்ப சிம்பிளா ஒரு ஃபேமிலில இருந்து வெளில இருக்கோம், ஹாஸ்டல்ல பிஜில இருக்கிறப்போ ஒரு 1 மீல் இன் அ வீக்குங்கிறது ரொம்ப ஒரு மாடஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன். பட் அதையும் she was able to forego so she can self-use. So definitely இன்னைக்கு 1000 PV consistent 7 years பண்றாங்க அப்படின்னா there is a price involved. Nothing comes for free. So அந்த price right timeல pay பண்றப்போ she is reaping the benefits today. Thank you so much, G. Malati ma'am, next question to you. So 1000 PV நீங்க consistent பண்றதுக்கு, do you find new clients every single month? வந்து நீங்க புது புது clients வந்து find பண்றது மூலியமா மட்டும் அந்த 1000 பண்றீங்களா, இல்ல do you take referrals? உங்களோட happy clients கிட்ட இருந்து நீங்க referrals எடுக்கிறீங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு டைம்ல people are willing to give referrals? அதாவது இந்த ஃபேஸ்ல நான் கேட்பேன், அந்த மாதிரி எதுவும் ஸ்பெசிபிக் செட் டைம் இருக்கா? ஆர் இத்தனை ரெஃபரல் கேட்பேன், அப்படி எதுவும் ஸ்பெசிபிக் நம்பர்ஸ் இருக்கா? ஹவு டஸ் இட் ஒர்க் ஃபார் யூ? இப்ப மந்த்லி வந்து நான் 2 நியூ கஸ்டமர் மினிமம் 1 நான் இது பண்ணிக்குவேன். பட் மினிமம் 2 இல்ல 3 அந்த மாதிரி நியூ கஸ்டமர் நான் பார்த்துப்பேன். எப்படின்னா நான் ரெஃபரலும் நான் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றது ரெஃபரல். ஒரு ஃபேமிலியில ஒருத்தருக்கு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஃபேமிலியில ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அது வந்து நான் செல்ஃப் யூஸ் மூலமா அவங்களுக்கு நான் ஆர்டிஸ்டே ஒரு ஃபேமிலிக்கு கொடுத்து ஒருத்தவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுத்தேன், ஃப்ரெண்டுக்கு. பட் அவங்க வந்து 3 months அவங்க யூஸ் பண்ணாங்க. பட் அவங்க யார்கிட்டயும் நான் சொல்லலாம் மாட்டேன் அப்படின்ட்டாங்க. நான் அவங்கள அதை பத்தி ஒன்றும் கேட்டுக்கல. பட் அவங்கள நான் ஃபாலோ அப் மட்டும் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆர்டிஸ்டே நம்ம கொடுத்தாலும் அவங்களுக்கு இன்டேக் பத்தியுமே நிறைய எப்படி நம்ம அந்த பாடி ஹைட்ரேட்டா வச்சுக்கிறது, அந்த மாதிரி அவங்களுக்கு பேசிக் திங்ஸ் எல்லாமே இது பண்ணேன். அதை அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு 3 months கழிச்சு அவங்களோட ஃபேஸ் பார்த்துட்டு அவங்க ரிலேட்டிவ் வந்து டிஸ்கஸ் பண்ணி அவங்க ஒரு ஆர்டிஸ்டிக் கிளைண்ட் ஆயிட்டாங்க. இப்ப அவங்கள பார்த்துட்டு அவங்க சிஸ்டர் வந்து இந்த மாதிரி வந்து ரெஃபரல் அவங்களுக்கு, அதாவது அவங்க கொடுக்கலைன்னாலும் அவங்க ஃபேஸ் பார்த்துட்டு வராங்க. அந்த மாதிரி ஆர்டிஸ்டிக் கிளைண்ட் எனக்கு அந்த மாதிரி இருக்காங்க. நியூட்ரலைட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஃபேமிலிக்கு பண்றோம் அப்படின்னா அவங்க ஃபேமிலியில இருக்க நான் அதாவது இந்த மாதிரி ரெஃபரல் கொடுங்கன்னு கேட்க மாட்டேன். அவங்கள்ட்ட நம்ம கான்வர்சேஷன் பண்ணும்போதே அவங்க வந்து நம்ம கிட்ட நிறைய ஓப்பன் அப் ஆவாங்க. அந்த மாதிரி டைம்ல வந்து பேசும்போது இப்ப அவங்க கிட்டுக்கு, அவங்க இப்ப ஒரு ஹஸ்பண்ட் எடுத்துக்கிறாங்கன்னா அவங்க ஒய்ஃப்க்கு, இந்த மாதிரி ரெஃபரல் எனக்கு அந்த மாதிரி வந்திருக்கு நிறைய. இப்ப அவங்க மந்த் ஆன் மந்த் இப்ப ஒரு ஃபர்ஸ்ட் அவங்க ஒய்ஃப் பண்றாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் அவங்க ஹஸ்பண்ட்க்கு பண்ணுவாங்க, அப்புறம் அவங்க கிட்டுக்கு எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு கண்டினியூஸா ஒரு 4-5 months அவங்க கண்டினியூ ஒரு சில வால்யூம்ல எனக்கு 10 months-ஆவே அவங்க கண்டினியூ வால்யூம் வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி அதனால ஒரு 70% வந்து ஓல்டு வால்யூம், 25% வந்து நியூ பர்சன் நான் ஐடென்டிஃபை பண்ணி இப்ப நான் ஒரு C-circle மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இந்த மாதிரி நம்ம உங்க செஷன்ஸ்லாம் வந்து நான் ப்ரமோட் பண்றதுல அந்த இதுல இருந்து வர்றவங்க எல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதுலயும் கஸ்டமர்ஸ் நிறைய வர்றாங்க. சூப்பர் மேம். ஸோ இப்போ நீங்க மென்ஷன் பண்றப்போ சொன்னீங்க ஒரு ஃபேமிலிக்கு நான் சர்வீஸ் பண்றப்போ ஹஸ்பண்ட்க்கு எடுக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட பேசும்போது ஒய்ஃப்க்குன்னு.
இந்த பேசும்போது வந்து ஃபோன் எடுத்து பேசுறதா இல்ல சாட்ல பேசுறதா எப்படி பண்ணுவீங்க நீங்க? இல்ல இப்ப அவங்க ஃபாலோ அப்ஸ் தான் ஜி. இப்ப ஃபர்ஸ்ட் இப்ப அவங்களுக்கு மந்த் ப்ராடக்ட் ஒன்ஸ் அவங்க ரீச் ஆயிட்டாங்கனாவே அவங்களுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் பேசிக் ஃபாலோ அப்னு இருக்கு. அந்த 2 டேஸ்ல 1 வீக்ல கட் ரீசெட்னு வந்துட்டாங்கன்னா 10 டேஸ் வந்து அவங்க கண்டிப்பா ஃபாலோ அப்ல தான் இருப்பாங்க. சில பேர் அந்த பிளேட்ஸ்லாம் அனுப்ப ஹெசிடேட் பண்ணாலும் நான் என்னோட பிளேட்ஸ் ஷேர் பண்ணி இந்த மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பேன். அதனால சில பேர் ஓப்பன் அப் ஆகி வருவாங்க. ஆம், அந்த மாதிரி ஃபாலோ அப் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 5 டேஸ்க்கு ஒன்ஸ் அவங்களுக்கு வந்து வாய்ஸ் நோட் போட்டுருவேன். அதாவது டிபெண்டிங் அந்த பர்சனை பொறுத்து தான் இருக்கு, ஃபோன் காலா இல்ல வாய்ஸ் நோட்டாங்கிறது. அந்த பர்சனுக்கு என்ன மாதிரி கொடுத்தா நல்லா இருக்குங்கிறத டிசைட் பண்ணிட்டு அவங்கள்ட்ட அந்த மாதிரி ஃபாலோ அப் பண்ணிச்சு. ஓகே, பர்ஃபெக்ட். இன்னும் டீம் ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து மேம் சொல்லியிருக்காங்க. ஷி இஸ் கிவிங் பர்சனலைஸ்ட் சொல்யூஷன்ஸ் அண்ட் பர்சனலைஸ்ட் அட்டென்ஷன். இட் இஸ் நாட் ஒரு ஜென்ரல் மெசேஜை நம்ம ஒரு ப்ராட்காஸ்ட்ல அனுப்புறது. ஆஃப்கோர்ஸ் இப்போ அது இல்லை, பட் தென் ஜென்ரலா ஒரு மெசேஜை மட்டும் ஃபார்வர்ட் பண்ணாம ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டர் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நான் கொடுப்பேன் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளிஃபைடு வெர்ஷன் ஆஃப் பர்சனலைஸ்ட் அட்டென்ஷன். அண்ட் இது வந்து இஸ் கேம் சேஞ்சர். அந்த பர்சனலைஸ்ட் அட்டென்ஷன் அண்ட் பர்சனலைஸ்டு சர்வீஸ் இஸ் வாட் பீப்புள் லவ் த மோஸ்ட். ஓகே, நான் வந்து 10ஓட 11 இல்லாம எனக்காக இவங்க வந்து இது பண்றாங்க அப்படிங்கிற அந்த இண்டிவிஜுவலைஸ்டு அட்டென்ஷன் வந்து அவங்களுக்கு எக்ஸ்டெண்டட் பிஸ்னஸ். ஸோ அந்த ஒய்ஃப் ஹாப்பியா இருப்போ ஹஸ்பண்டுக்கு, ஃபேமிலிக்கு, எல்லாருக்குமே வி மே ஹாவ் திஸ் கொஸ்டின். நான் கூட தான் ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறேன், என்கிட்ட யாரும் இப்படி கேட்கலையேங்கிற ஒரு கொஸ்டின் வந்து டெஃபினட்டா வி மே ஹாவ். ஸோ ஜஸ்ட் திங்க் த்ரூ. நம்ம வந்து அந்த பர்சனலைஸ்ட் அட்டென்ஷன் அண்ட் பர்சனலைஸ்ட் சர்வீஸ் அவங்களுக்கு என்ன தேவையோ. அண்ட் ஷி பியூட்டிஃபுல்லி மென்ஷன்ட் அவங்களோட மீல் பிளேட் அவங்க அனுப்புறதுக்கு ஹெசிடண்டா இருக்கிறப்போ என்னோட மீல் பிளேட் அனுப்பிச்சு இப்படி நீங்க எடுக்கணும்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு. ஸோ தீஸ் ஆர் த சிம்பிள் திங்ஸ் தட் வீ கேன் டெஃபினெட்லி இம்ப்ளிமெண்ட். அண்ட் இன்னும் அந்த எக்ஸ்டெண்டட் பிஸ்னஸ் ஆர் ரெஃபரல்ஸ் இஸ் சம்திங் நம்ம எல்லாருக்குமே வந்து எப்படி வாங்கணும், எப்படி வி ஆர் ஆல்வேஸ் கியூரியஸ். பட் மேம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொன்னாங்க. நான் கேட்கலாம் மாட்டேன், அவங்க ஸ்கின்னை பார்த்து அவங்க கான்வர்சேஷனுக்கு வரப்போ I will get that reference அப்படின்னு சொல்லி. ஸோ டெஃபினட்டா ஐம் ஷுர் திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் கெட்டிங் ரெஃபரல், வெரன் அந்த ஹாப்பியா இருக்கக்கூடிய அந்த கிளையண்ட் வந்து நம்மளை பத்தின எல்லா எடிஃபிகேஷன், ப்ரமோஷன் எல்லாம் பண்ணிட்டு நம்ம கான்டாக்ட் கொடுப்பாங்க. நம்ம கால் பண்ணாலே அது வந்து ஆர்டரா க்ளோஸ் ஆகும். ஐம் ஷுர் நம்ம டெடிகேட்டடா நம்மளோட கிளையண்ட்ஸ்க்கு சர்வீஸ் பண்றப்போ இந்த மாதிரி ரெஃபரல்ஸ் நம்ம எல்லாருனாலையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். Thank you so much, ma'am. Gayatri ji, next question to you. How do we upsell and cross-sell? ஏன்னா நம்மள நிறைய பேருக்கு வந்து மேபி ஏதோ ஒரு ஹேர் கேருக்காக ஒரு கிளையண்ட் வந்துருவாங்க. பட் தென் அவங்கள வந்து எப்படி ஒரு எக்ஸ்டெண்டட் ப்ராடக்ட் ரேஞ்ச் வந்து நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கறது? ஓகே, ஸோ இந்த தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி கொஸ்டின். பிஃபோர் தட் நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் அந்த ப்ரீவியஸ் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இன்ஃபேக்ட் இது நான் ரீசெண்டாக கண்டுபிடிச்சது. நான் நினைச்சிட்டு இருந்தேன் நிறைய பேர் வந்து ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்க, ஸ்டோரி பார்க்குறாங்க, இன்ஸ்டாகிராமில் பயங்கரமாக ஃபாலோ பண்ணுறாங்கன்னு. பட் ஐ recently met ஒரு big group of people who are tired of seeing, ஐயோ எனக்கு இப்பெல்லாம் வந்து அந்த வாட்ஸ்அப்பை திறந்து பார்க்கறதே பிடிக்கலைங்க, ஸ்டோரி பார்க்க பிடிக்கிறது இல்லை, ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்க்கறதே இல்லை, நான் இன்ஸ்டாகிராம்லாம் அது எனக்கு ரொம்ப டைம். இப்போ ஒரு சில பேர் அவுட் ஆஃப் திஸ் பிஸ்னஸ் கூட தேர் சேயிங் அங்கே அதில் உட்காந்தா எனக்கு எவ்வளோ டைம் போகுதுன்னே தெரியல, ஸோ நான் வந்து இன்ஸ்டாகிராம்லாம் பெருசாக ஓப்பன் பண்றது இல்லைன்னு ஒரு பிக் குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அங்க வந்து இப்ப அகிலாஜி சொன்ன மாதிரி, மாலதி மேம் சொன்ன மாதிரி பர்சனலைஸ்டு கால் ஒர்க்ஸ் மேஜிக். அவங்களுக்கு நிறைய விஷயம் வந்து தெரியறதே இல்லை அன்டில் வி ரீச் அவுட் டு தெம் பர்சனலி. நாம நினைச்சிட்டு இருப்போம் ஓகே இவங்க என்னை வந்து பார்த்துட்டே இருக்காங்க, என் ஸ்டேட்டஸ், என் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பாக்குறாங்க. பட் அவங்க கூட நம்ம கால் டச்ல இல்லை அப்படின்னா அவங்க நம்ம ஸ்டேட்டஸ் எல்லாம் ஃபாலோ பண்றது இல்லை. ஓ இதெல்லாம் இருக்கா, ஆம்வேல வந்து பைடன் ரீலான்ச் ஆயிருச்சா அப்படின்னு வந்து அவங்க வந்து அப்பதான் கேக்குறாங்க. ஸோ ஐ திங்க் அந்த பர்சனலைஸ்டு டச் வந்து இப்போ வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டா இருக்கு. பிகாஸ் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் நாட் டூ மச் இன்டு சோஷியல் மீடியாங்கிற மாதிரியும் ஒரு பெரிய குரூப் இருக்காங்க.
ஸோ ஐ ஜஸ்ட் தாட் ஐ ஆட் தட் பாயிண்ட். அடுத்து அகிலஜி கேட்ட மாதிரி இந்த அப்செல்லிங் அண்ட் கிராஸ் செல்லிங் வந்து இட் வாஸ் சம்திங் இனிஷியலா அகேன் இந்த 300 PV எல்லாமே அந்த 300 to 500,000 போறப்போ இதெல்லாம் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணது. One thing we used to always follow in Bangalore, now we are also doing post-COVID in Chennai, anywhere. If there is someone who என்னோட client வந்து locally இருக்காங்க அப்படின்னா we try to meet them at least once. We used to go to their house. We used to போய் மணிக்கணக்கா உட்காந்துக்கிறது இல்லை, ஒரு பர்சனல் கனெக்ட் வந்து இன் பர்சன் வந்து வி ட்ரை டு டூ. இது வந்து வி பர்சன் போத் மீ அண்ட் கார்த்திக் வி பிலீவ் அ லாட் இன் தட். அண்ட் இது என்னைக்குமே வந்து ஒரு குட் இன்வெஸ்ட்மெண்டா இன் பீப்புள் வி திங்க். ஸோ அது வந்து இட் ரியலி ஹெல்ப் மீ ஃபார் அப்செல்லிங் ஆர் கிராஸ் செல்லிங். ஸோ இப்போ இந்த நம்ம ஒரு நியூட்ரலைட் கிளைண்ட்டுக்கு சப்ளிமெண்ட்ஸ் டெலிவர் பண்ண போறப்போ அவங்க வீட்டுக்கு போறப்போ வென் வி see their house, அவங்க வீடு ரொம்ப அழகா வச்சிருக்காங்க, வென் வி அப்ரிஷியேட் தெம், அவங்களுக்கு கிளென்லினஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்னு தெரியறப்போ ஐ கேஷுவலி டாக் அபவுட், அவங்க ரொம்ப ஹாப்பி கிளைண்ட் என்கிட்ட ரெகுலரா நியூட்ரலைட் வாங்குறப்போ ஐ டாக் அபவுட் ஹோம் கேர். அம்பில கூட ரெகுலரா ஐ மீன் வி ஹாவ் அன் எக்ஸலன்ட் நேச்சுரல் மல்டிபர்பஸ் கிளீனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். உங்க ட்ரெஸ் எல்லாம் சூப்பரா மெயின்டைன் பண்ணிக்க, உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ட்ரெஸ் பண்ணிக்க ரொம்ப பிடிக்குமா, இஃப் தே ஆர் சம்ஒன் ஹூ லைக்ஸ் டு வேர் நைஸ் ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னா ஐ கேன் டாக் அபவுட். ஸோ இது வந்து இன் பர்சன்ல வந்து எனக்கு நிறைய கிடைச்சது ஃபார் அப்செல்லிங் அண்ட் கிராஸ் செல்லிங். இப்போ வந்து நம்ம நிறைய கன்சல்டேஷன்ஸ் ஆன்லைன்ல பண்றப்போ இந்த கிராஸ் செல்லிங் அப்செல்லிங் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற விஷயம் வந்து லிசனிங். நான் சிம்பிளா சொல்லணும்னா லிசனிங். அந்த கான்வர்சேஷன்ஸ் நம்ம கிளைண்ட் கிட்ட பேசுறப்போ ஆக்டிவா நம்ம லிசன் பண்ணிட்டே இருந்தோம்னா we will understand what other things are there. இப்போ அவங்க வந்து ஹேருக்குன்னு வந்திருக்கலாம், அப்படி கேஷுவலா பேசுறப்போ அவங்க ஹேரை பத்தி எனக்கு முடி கொட்டுதுன்னு சொல்லுவாங்க. பட் இன்னும் கொஞ்சம் அவங்க கான்வர்சேஷன்ஸ் டீப்பன் ஆகுறப்போ இப்பெல்லாம் போன மாசம் கூட எனக்கு வந்து பீரியட்ஸ் ரெகுலரா வரல, ஏதோ ஸ்கிப் ஆயிடுச்சு, அதெல்லாம் வந்து மேபி தே மைட் நாட் ஓப்பன் அப் இன் தேர் ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன், ஆர் நம்ம ஒரு ஹேர் கேர் ஆர்டர் பிளேஸ் பண்ணி கொடுத்துருப்போம். பட் ரெகுலர் டச்ல நம்ம கூட இருக்கிறப்ப when we understand their health better, அவங்க ஓப்பன் அப் பண்ணாம கூட இருக்கலாம், பட் இல்ல அவங்க ரீசெண்டா தான் அதெல்லாம் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம், தே வில் ஸ்டார்ட் ஷேரிங். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து இந்த அப்செல்லிங் கிராஸ் செல்லிங் வந்து அழகா பண்ண முடியும். அண்ட் மோர் ஓவர் ஒரு செட் ஆஃப் கேட்டகரியில த மொமெண்ட் தே யூஸ் த ப்ராடக்ட் அண்ட் தே see some results அப்படின்னா ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்ம கூட பில்ட் ஆயிடுச்சு, ஒரு கிரெடிபிலிட்டி நம்ம கூட பில்ட் ஆயிடுச்சு. அப்படிங்கிறப்போ நம்ம அடுத்த ஒரு விஷயம் சொல்றப்போ அவங்க ரொம்ப ஹெசிடேட் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்மள அவங்க லிசன் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகே, இதே மாதிரிதான் நீங்க இப்போ இந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணீங்களே அவ்வளவு நல்லா இருக்கு, இதே மாதிரிதான் நியூட்ரலைட் சப்ளிமெண்ட்ஸும் எல்லாமே நேச்சுரல் தான். ஏன்னா சப்ளிமெண்ட்ஸ் ஒரு சில பேர் ஹெசிடேட் பண்ணுவாங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு. தே மைட் டெல் இல்ல எனக்கு இன்டர்னலா எதுவும் வேணாம், எக்ஸ்டர்னலா வந்து ஹேருக்கு கொடுங்க, ஸ்கின்னுக்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்கலாம். அப்படி இருக்கிறவங்க கிட்ட இஃப் வி கெட் தெம் ஸ்டார்டட் ஆன் த எக்ஸ்டர்னல் ப்ராடக்ட்ஸ், டயட்ல மட்டும் இஃப் வி கைட் தெம், ஓகே இவங்க எக்ஸ்டர்னலா தான் கேட்டாங்க நம்ம டயட்லாம் சொல்ல வேண்டாம்னு யோசிக்காம ஸ்கின்னுக்கு தேவையான டயட் நம்ம ஃபுட்ல எல்லாம் சொல்லி கைட் பண்றப்போ when they see some results in their skin, we can slowly tell them இதே மாதிரிதான் உங்களுடைய இன்டர்னல் ஹெல்த்துக்கும் சப்ளிமெண்ட்ஸ் will help you னு we can pitch in about it, and people are very open these days. ஸோ கிராஸ் செல்லிங் பண்றதுக்கோ அப்செல்லிங் பண்றதுக்கோ வந்து பயங்கரமா நம்ம யோசிக்கணும்னு இல்லை, ஆன் த ஃப்ளோல when we have that conversation நம்ம அழகா ரைட்டா நம்ம அந்த கான்வர்சேஷன் போற திசையை நோக்கி நம்ம ப்ராடக்ட்ஸை பிளேஸ் பண்ணோம்னா people are open to try the products, and that is always good business, sustainable businessம் கூட. இந்த மாசம் இப்போ கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர் வாங்குறவங்களுக்கு மேபி தட் ப்ராடக்ட் will come for a few months. அந்த டைம்ல வந்து அவங்க நம்ம கிளைண்டா இல்லாம இப்போ பயோட்டின் வாங்குறாங்கன்னா அது ஒரு மந்த் தான் வரும், அடுத்த மந்த் அட்லீஸ்ட் we will have that biotin order for them. ஒரு டெய்லி 60 வாங்குறாங்கன்னா 2 monthsக்கு அப்புறம் ஒரு டெய்லி 60 வரும். ஒரு பேஸ்ட் பிரஷ் வாங்குறாங்கன்னா ஆர் மந்த்லி பேக் ஆஃப் எஸ்ஐட் வாங்குறாங்கன்னா எவ்ரி மந்த் தே வில் பை. ஸோ ஒரே கஸ்டமர்கிட்ட மல்டிபிள் கேட்டகரி வரும்போது ஒன் ப்ராடக்ட் ஆர் தி அதர் இன் எனி கேட்டகரி தே வில் பை ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் யூ. இன் தட் வே யூ கேன் ஆல்வேஸ் கீப் என்கேஜிங் வித் தட் கிளைண்ட், அண்ட் அட் த சேம் டைம் அவங்களும் வந்து நமக்கு பிசினஸ் வந்து மல்டிபிள் கேட்டகரிஸ்ல கொடுப்பாங்க. அண்ட் அவங்க வீட்டுக்கு வரவங்க இல்ல அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல
ஏதோ ஒரு கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட்டை பார்த்து அவங்க எக்ஸைட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தே மைட் நாட் பி டூ மச் இன்டு ஹெல்த், பட் எனக்கு ஹோம் கேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு வரவங்க அதை பார்த்து அவங்க எக்ஸைட் ஆவாங்க. ஸோ ஒரே கிளைண்ட் மல்டிபிள் கேட்டகரிஸ்ல வரும்போது அவங்க மூலமா வர ரெஃபரன்சஸும் நமக்கு வந்து ஹையா இருக்கும். அண்ட் இந்த ரெஃபரன்ஸ் அண்ட் இந்த ஒரே கிளைண்ட்ல இருந்து மல்டிபிள் கிளைண்ட்ஸ் இஸ் அ வெரி பவர்ஃபுல். நம்ம டெப்த் பில்டிங் பண்ற மாதிரி ஒரு டவுன்லைன் டீம்ல இருந்து நமக்கு 10 டவுன்லைன் 15 டவுன்லைன் வர மாதிரி ஒரு சாலிட் ஹாப்பி கிளைண்ட் கிட்ட இருந்து we can identify 10 clients 20 clients கூட நம்மளால கண்டிப்பா பண்ண முடியும். I hope I answered your question, Ji. Thank you. Thank you, G. Very powerful answer. Thank you so much. நம்ம கவனிச்சு ரைட் டைம்ல ரைட் கான்வர்சேஷன் எங்கேஜ் ஆகுறப்போ definitely we can upsell and cross sell. Thank you so much. Malathi ma'am, last question to you. Gayatri Ji was telling, அவங்க வந்து இனிஷியல் ஃபேஸ்ல மாலதி மேம்க்கு வந்து வேற மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ நிறைய விஷயம் வந்து அவங்களே எல்லாம் பண்ணிடுறாங்க. if and only if needed, she is coming to me அப்படின்னு. So how do you maintain அந்த ஒரு healthy upline relationship wherein அந்த எப்படி சொல்றது அந்த காம்போ அமையணும் இல்லையா? So அது வந்து what are the efforts that you put in from your end to make sure that காயத்ரி ஜியோட இன்புட்டை வந்து நீங்க எந்த இடத்துல கன்சாலிடேட் பண்றீங்க? எத்தனை வாட்டி ஒரு கன்சல்டேஷன் எடுத்தா யூஆர் ஏபிள் டு grasp that info? அது வந்து it may vary from one person to another though, but what are the ground rules that you follow in co-working with Gayatri Ji, which we can also follow? ஜி ஓகே. அப்ளைன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு அவங்க இந்த இந்த பாத்துக்கு அவங்க எனக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. அதனால எனிவே இப்ப இதுல வந்து நம்ம ஏஜ் டிஃபரன்ஸ் ஏன்னா நம்ம அப்ளைன் வந்து சின்ன வயசு, இப்ப என்னை விட காயத்ரி ஜி யங் தான். பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பொசிஷன், அந்த ஒரு இதை வந்து அவங்களுக்கு நான் கொடுக்கணும் இல்லையா? அதனால அதை நான் எப்போதுமே பாத்துக்குவேன். எனிவே அவங்க இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிசினஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீனியர். அதனால பட் அவங்க கண்டிப்பா வந்து ஏன்னா எல்லா இடத்துலயும் நம்ம வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன் அவங்க எது சொன்னாலும். ஏன்னா பட் எல்லாம் மோஸ்ட்லி அவங்க இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கனால எந்த விஷயத்துல நான் ஏதாவது பண்ணியிருந்தாலும் அவங்க என்ன இது சொன்னாலும் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஸ்டார்டிங்ல ஏன்னா இது ஜஸ்ட் பிஸ்னஸ் மட்டும் இல்லாம ஒரு நல்ல பாண்டிங்கும் வேணும். அப்படிங்கிறப்ப வந்து அது எப்படி எனக்கு நம்ம ஒரு ஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் அதாவது எனக்கு தெரியல, அவங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாத்துலயும் எந்த மாதிரி யார்கிட்டையும் சரியா தெரியல சொல்றதுக்கு. நான் மோஸ்ட்லி மிங்கிள் ஆயிடுவேன் எல்லாத்து கூடயுமே ரொம்ப ஈஸியா. இவங்க எனக்கு அந்த ஒர்க்கிங் லைனோட சீனியர் அப்படிங்கிற இதுல ரொம்பவே அவங்க மேல எனக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் அதிகம். ஸ்டார்டிங்ல வந்து எல்லா விஷயத்துக்குமே நான் சின்ன சின்ன இதுக்குமே அவங்களோட இது இல்லாம நான் எதுவுமே பண்ண மாட்டேன். அப்புறம் கொஞ்ச நாளாக நான் கன்சல்டேஷன் வந்து அவங்க ஒவ்வொரு தடவை கன்சல்டேஷன் பண்ணும்போது நான் நோட் பண்ணிக்குவேன். என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்கிறத நான் நோட் பண்ணிப்பேன். அதை வந்து நான் அப்புறம் அதை ரீகால் பண்ணி பாக்குறப்ப நான் அடுத்த தடவை நான் மற்றவங்கள்ட்ட நான் பேசும்போது அதே இதை நான் எனக்கு அது யூஸ்வலா வர ஆரம்பிச்சிருச்சு பேசுறதுக்கு. எல்லாமே அவங்களதான் லிசனிங் தான். அவங்கள்ட்ட நிறைய சொல்லும் போது நான் லிசன் பண்ணிப்பேன். அதை நான் வந்து என்னோட கிளைண்ட்டுக்கு அடுத்து வர்றவங்களுக்கு நான் சொல்லும் போது எனஃப்னு ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா அதோட விட்டுருவேன். இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு தேவைப்படுதுங்கிறப்ப நான் காயத்ரி மேம் கனெக்ட் பண்ணுவேன். வேற எனக்கு தெரியல, நான் கரெக்டா சொன்னா ஜி? ஐ ஹோப். Yeah, sure, G. இது வந்து beyond words in the upline downline relationship. So we totally understand that from your answer. But amazing, for the number of months that you have been in the business, உங்களுக்கு வந்து இந்த business இவ்ளோ அழகா நீங்க அதை வந்து உள் வாங்கியிருக்கீங்க. And you have been doing the basics, உங்களோட uplines suggest பண்ற அந்த பேசிக்ஸ்ல வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா யூ ஹவ் பீன் ஃபாலோயிங். அண்ட் இந்த மந்த் வந்து ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ்க்காக நாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த சர்ப்ரைஸ் என்ன நான் இப்போ சொல்லல.
ஒரு ஹிண்ட் மட்டும் காயத்ரி ஜி கொடுத்துருக்காங்க. ஸோ வி ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் தட். ஆல் த வெரி பெஸ்ட் மாலதி மேம். தேங்க்யூ ஸோ மச். காயத்ரி ஜி, ஒன் லாஸ்ட் கொஸ்டின் டு யூ. ஜி சொல்லுங்க ஜி. Yeah. So, இந்த பிஸ்னஸ்ல இன்னைக்கு எஸ்பெஷலி த டாபிக் இஸ் ரீட்டைல் அப்படின்னாலும் a lot of people when we talk retail அப்படின்னா it is more of okay selling. Okay, retail அப்படின்னா it is equated to selling. So is Amway business just about selling? அப்போ செல்லிங் பண்ணணுங்கிற ஒரு இன்டென்ஷன்ல தான் நீங்க வந்து உங்களோட ஹை பேயிங் ஜாபை விட்டுட்டு செல்லிங் பண்ணணும்னு இருக்கீங்களா, இல்ல இஸ் தேர் மோர் டு Amway பிசினஸ் இன் யோர் பெர்ஸ்பெக்டிவ்? சூப்பர் கொஸ்டின் ஜி, தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இதை வந்து பர்சனலா இனிஷியல் டேஸ்ல பிரேக் பண்ணுமா இருந்தது. ஸோ அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் எனக்கே இருந்தது. வென் ஐ ஸ்டார்டட் திஸ் பிஸ்னஸ் இன் இனிஷியல் ஃபேஸ்ல நான் நிறைய ஃபோரம்ல ஷேர் பண்ணியிருக்கேன். நான் வந்து செல்ஃப் யூஸ் கம்ஃபர்டபுளா பண்ணிட்டேன். பிளான் பண்றது எப்படி இது பண்ணோம் எல்லாமே பண்ணேன். பட் கிவிங் சம் ப்ராடக்ட் டு சம் ஒன் வாஸ் ரியலி, ஏன்னா செல்லிங் பண்ணணுமா, அவங்க என்ன நினைப்பாங்க, இதெல்லாம் பண்ணி தான் இந்த பிசினஸ் பண்ணுமாலாம் நான் நிறைய யோசிச்சிருக்கேன். ஸோ மை ஃபர்ஸ்ட் திங் வாஸ் கிஃப்டிங் தான். நான் அதான் பண்ணேன். பட் இதை பிரேக் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் திங் வாஸ் அப்ளைன் அண்ட் அசோசியேஷன்ஸ். இந்த அசோசியேஷன்ஸ் அண்ட் அப்ளைன்ஸோட ரெகுலரா கம்யூனிகேட் பண்ணும்போது இட் ரியலி ஹெல்ப் மீ டு பிரேக் தட். ஐ ரியலி ஸ்டார்டட் அண்டர்ஸ்டாண்டிங் தட் நான் என் ஜாப்ல இருக்கிறதே நான் என்ன வித்து தான், நான் என்ன செல் பண்ணி தான் அங்க இருக்கேன். ஐ ட்ரேடட் மை டைம் அண்ட் அந்த ஜாபே நான் எனக்கு செல்லிங் பிடிக்காதுன்னு நான் சொல்றேன்னா நான் வேலையே பார்த்துருக்க கூடாதுங்கிற ரியலைசேஷனே எனக்கு அப்ளைன்ட்ட பேசும்போது, எனக்கு அசோசியேஷன்ஸ்ல இருக்கும் போது தான் புரிஞ்சுது. இன்னொன்னு புக்ஸ் ரியலி ஹெல்ப் மீ பர்சனலி. நிறைய புக்ஸ் அபவுட் சேல்ஸ் அண்ட் செல்லிங் அண்ட் கஸ்டமர் பத்தி நிறைய புக்ஸ் வந்து வி ரெட். அண்ட் அது வந்து அதை பிரேக் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ இப்போ இங்க இருக்கிற நியூ பீப்புள் யாருக்காவது இந்த தாட் இருக்கு, ஐயோ நான் பீப்புள்கிட்ட போய் செல் பண்ணோமா அப்படின்னா, நான் முன்னாடியே ஒரு விஷயம் சொன்னேன் செல்ஃப் யூஸ் அப்போ, நம்ம பிடிச்சி ஐ லவ் மை ஹெல்த், ஐ லவ் மை டிரான்ஸ்ஃபர்மேஷன். நம்ம ஒரு விஷயம் பிடிச்சி பண்றோம், நமக்கு அது ரொம்ப நல்லா இருக்குங்கிறப்போ நான் அதை வந்து இன்னொருத்தர்கிட்ட சொல்றது வந்து என்னால அதை செல்லிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கவே முடியல, அதை ஷேரிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல தான் பார்க்க முடிஞ்சுது. நம்ம ஒரு நல்ல ட்ரெஸ் எடுக்கிறோம், ஒரு கடையில போய் அந்த ட்ரெஸ் வந்து அந்த மணி நம்ம கொடுத்த மணிக்கு ஒர்த்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து நான் என் ஃப்ரெண்டு கிட்ட வந்து அந்த கடையில சூப்பரா இருந்தது ட்ரெஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு நான் ஷேர் பண்ண சொல்லும் போது அப்ப மட்டும் அது ஷேரிங். நான் இதை பண்ணும்போது நான் இதை வந்து ஷேரிங்கா எடுக்காம செல்லிங்கா எடுத்தேன்னா மேபி த பெர்ஸ்பெக்டிவ் விச் ஐ எம் சீயிங் அதுலதான் நான் ஒர்க் பண்ணோம் அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதை நாம புரிஞ்சுக்கிறோம். நம்ம அதையே செல்லிங்னு சொல்லனா நம்ம வேற ஒரு கடைக்காரரை வந்து, அது வேற ஒருத்தரோட கடை, நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்றோம். இங்கேயும் நம்ம அதே எக்ஸ்பீரியன்ஸை தான் ஷேர் பண்றோம். நம்ம வந்து அந்த பர்சனுக்கு வந்து நமக்கு கிடைச்ச நல்ல விஷயத்த நம்ம என்ன இது நம்மளோட பிசினஸ், இங்க பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி. யாரோ ஒருத்தரோட பிசினஸ நம்ம வந்து வளர்க்கறதுக்கு நம்ம பிசினஸ ஜெனுவினா நாம ஃபீல் பண்ற எக்ஸ்ட்ரா எக்ஸாஜரேட் பண்ணியோ இல்ல இல்லாத விஷயத்தெல்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. இருக்கிறத நாம ஃபீல் பண்றத ஆத்தென்டிக்கா நாமளா இருந்தோம் அப்படின்னா பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் கனெக்ட் வித் தட். அண்ட் யாருமே வந்து இப்போ ஐ எம் செல்லிங் சம்திங் அப்படின்னு வந்து ஃபீல் பண்ண அந்த ஃபீலே நம்ம கொடுக்கவே மாட்டோம். நம்ம நினைச்சோம்னா தான் அவங்க வந்து இவ வந்து விற்கிறதுக்காக என்கிட்ட பேசுறா அப்படிங்கிற தாட் வந்து நம்ம பேசுற பர்சனுக்கு எப்ப வரும் அப்படின்னா, நமக்கு அது டாமினேட்டிவ் தாட்டா இருந்ததுனா தான். ஐயோ நம்ம இதை வந்து ப்ராடக்ட் பத்தி பேசுறோம் செல் பண்றோம்னு இவங்க நினைச்சிருவாங்களோங்கிற தாட் நமக்கு டாமினேட்டிவா இருந்ததுன்னா தான் அந்த அவுட்கம் அப்படி இருக்கும். ஸோ வி டெஃபினெட்லி அட்ராக்ட் வாட் வி திங்க். அதனாலதான் மைண்ட் செட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒர்க் எத்திக்ஸ் நம்ம எல்லாமே கத்துக்கிறோம், நாலேஜ்க்கு எல்லாமே லேம்ப் லைட்டர்ஸ்ல நமக்கு வந்து இருக்கு, ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கு. earlier we used to travel. அகிலாஜி கண்டிப்பா ஞாபகம் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வீட்டுல வேலைச்சேரி வீட்டுல ப்ராடக்ட் செஷன்ஸ் நடக்கும். நாங்க பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு ப்ராடக்ட்ஸ் பத்தி கத்துக்கிறதுக்கு வருவோம். அப்படியெல்லாம் வந்து we used to travel and come. one day we have traveled, டயர்டா இருக்கும், திரும்ப போய் அடுத்த ஆஃபீஸ் போகணும், லீவ் எடுக்க முடியாது. was it worth it? absolutely. இன்னைக்கு எல்லாமே நமக்கு வந்து ஒரு ஃபிங்கர் டிப்ல, ஒரு யூடியூப் லிங்க்ல எல்லாத்துலயுமே கிடைக்குது. நம்ம அந்த நாலேஜ நமக்கு எடுத்துக்கிறோம், நமக்கு கைட் பண்றதுக்கு அப்ளைன் இருக்காங்க. நம்ம தாட்ஸ்ல நாம மட்டும் தான் ஒர்க் பண்ண முடியும்.
அங்க வந்து அப்ளைன் வந்து கைடு தான் பண்ண முடியுமே தவிர we have to work on our thoughts and mindset. அதை நம்ம பண்றப்போ இந்த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் சீயிங் இட் அஸ் அ செல்லிங்கே வரவே வராது. ஸோ இந்த தாட்ஸ்ல ஒர்க் பண்றதுக்கு தான் புக்ஸ் வில் ரியலி ஹெல்ப் அஸ். ஸோ நம்மளோட கேரக்டர் பில்டிங் நம்ம பண்ணிக்கிறதுக்கு டெஃபினட்டா நம்ம புக்ஸ் படிச்சோம்னா இட் வில் ரியலி ஹெல்ப். ஸோ எல்லாமே நம்ம பார்க்குற பெர்ஸ்பெக்டிவ் தான். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அப்படி பார்த்தோம்னா எல்லாமே நம்மள செல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஈவன் ஒரு மேட்ரிமோனி சைட்ல ஒருத்தங்க போடுறாங்க அப்படின்னா they are selling themselves in a website. அதான். ஸோ எவ்ரி திங் இஸ் லைக் தட். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் நம்ம பார்க்காம நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் பெர்ஸ்பெக்டிவா பார்த்தோம்னா இது செல்லிங்கா பார்க்க மாட்டோம். அண்ட் இட் இஸ் ஹெல்பிங் தி அதர் பர்சன் த்ரூ அவர் எக்ஸ்பீரியன்ஸா நம்ம பார்க்கறப்போ இட் இஸ் கோயிங் டு பெனிஃபிட் தெம் அண்ட் யூ. Ji, I hope I answered the question. Amazing ஜி, அமேசிங் ஆன்சர். thank you so much. நான் வந்து இந்த டாபிக் யோசிச்சோன்னே எனக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வந்த பர்சன் நீங்க தான். அண்ட் பை தென் கரெக்டா நீங்க வந்து மாலதி மேமோட மெசேஜ் போடவும் ஐ தாட் வை நாட் bring this as a comboன்னு சொல்லி. ஸோ ஐம் ஷியோர் ஓரளவு நியூ பீப்புளா இருக்கவங்க, ஏன்னா நிறைய பேர் வந்து ஓகே காயத்ரி ஜியா அவங்க பிசினஸ்ல ரொம்ப வருஷமா இருக்காங்க, அவங்களால பண்ண முடியும், நான் எப்படி பண்ண முடியுங்கிற தாட் இருக்கலாம். ஸோ நவ் தட் வி ஹவ் presented பீப்புள் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பிஸ்னஸ்ல இருக்கிறப்பையும் நம்மளால இந்த கைண்ட் ஆஃப் வால்யூம் வந்து நம்மளால பண்ண முடியும். அண்ட் நான் ஒரு நியூ பர்சனா இந்த பிஸ்னஸ்ல இருக்கேன்னாலும் if I do the basics right, கண்டிப்பா என்னாலையும் பண்ண முடியுங்கிற ஹோப்பை வந்து these two people have given to us. And கண்டிப்பா அந்த co-working space நம்ம வந்து ஹெல்தியா வைக்கிறப்போ there is a lot of growth available அந்த இடத்துல. I'm sure அந்த culture definitely exists in Lamplighters big time, so we all can benefit out of it. And இந்த மாதிரி duos வந்து நம்ம நிறைய present பண்ணலாம். So you come up with ideas, you come up with thoughts, இந்த மாதிரி பண்ணலாம், I will participate, I'll bring my downline, இல்ல I will come, என் அப்ளைனையும் நான் கூட்டிட்டு வரேன். anything and everything, we are open for all the ideas. So thank you so much Gayatri ji and Malati ma'am. I don't really want to dilute by talking more. கண்டிப்பா குரூப்ல ஃபீட்பேக் போடுங்க. அண்ட் சில பேர் கொஸ்டின்ஸ் போட்டிருந்தீங்க, பட் வி ஹவ் நாட் டேக்கன் தட் பர்டிகுலர் கொஸ்டின். நான் அது எல்லாமே என்னோட நோட் பேட்ல வச்சுட்டேன். ஃபாலோயிங் செஷன்ஸ் when we come up with in the பேனல், கண்டிப்பா we will try and address அந்த கொஸ்டின்ஸும். இந்த மீன்வெல் உங்களுக்கு வேற ஏதான கொஸ்டின்ஸ் டு பி ஆன்சர்ட் இருந்துச்சுன்னா அடுத்த ரீட்டைல் பேனல் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. your upline is a very capable person to answer those questions, so definitely go ahead and ask those questions. ஏன்னா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சதுன்னா நான் இமீடியட்டா ஆக்ஷன்ல இறங்கிடுவேன். அப்படிங்கிற கொஸ்டின்ஸை இன்னைக்குமே யாருக்காகவும் வெயிட் பண்ண வைக்காதீங்க. பட் definitely whatever questions were left out, நம்ம அடுத்த பேனல் with probably a different speaker or different panel order, definitely we will address it. Thank you so much everyone for connecting today. Thank you all. Bye bye. Yeah, ஒரே ஒரு ji, second. yeah, ji. I just want to thank கண்டிப்பா சதீஷ், அகிலா ஜி and Dani sir and Mushi ma'am. இன்னைக்கு maybe we might be doing some volume, but initial daysல when we were struggling, they molded us. நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து you might be someone struggling to do 100 PV, 200 or 300. Just work with your upline. ஒரு விஷயம் மட்டும் பண்ணாதீங்க, don't judge your upline. அப்ளைனை வந்து யாரா வேணா இருக்கலாம் உங்க அப்ளைன். அவங்க உங்க சேம் பின் லெவல்ல இருக்கலாம், உங்களை விட மேபி அவங்க ஒரே எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். பட் டோன்ட் ஜட்ஜ் யுவர் அப்ளைன், ரெஸ்பெக்ட் தெம், ஒர்க் வித் தெம். அண்ட் அவங்களுக்கு வந்து நம்ம ஸ்பேஸ் கொடுத்தோம்னா தான் அவங்க வந்து நம்ம கிட்ட என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணுங்கிறத அவங்களால சொல்ல முடியும். I can definitely say, I can vouch that we have given that space to our upline. So அதை நம்ம கொடுக்கறப்பதான் நமக்கு அங்க growth நடக்கும். So give that space and work with your upline very, very closely. And thank you so much for molding us, Satish Akila Camps. எவ்வளவு சொன்னாலும் பத்தாது. And initially for all those travels Dani sir and Mushi ma'am did in Bangalore, நிறைய விஷயங்கள் அவங்க கிட்டயும் லேர்ன் பண்ணோம். So huge gratitude to both these couples and all our cross lines. We have learned so much from you guys. Thanks for the opportunity, Akila ji. And awesome Malati ma'am, கலக்கிட்டீங்க. Thank you ji. Thank you ji. Ji, Karthik the host, if you can end the call please. Sure ji. Thank you. Thank you everyone. Bye.